بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இப்படிப்பட்ட சிறப்பான அமர்வுகளிலே பங்கேற்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் தந்திருக்கின்றான். இப்படிப்பட்ட நல்ல பிற அருள் கொடைகளை நமக்கு நல்கிய எல்லா அருள் கொடைகளிலும் தலையாய் அருள் கொடையாகிய இஸ்லாம் என்னும் நேர்வழியை நமக்கு நசீபாக்கிய வல்ல ரஹ்மானுக்கே எல்லா புகழும் எல்லா காலத்திலும் உரித்தானதாகும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு முன்பாக தொடர்ந்து சில அமர்வுகளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு எவ்வாறு இஸ்லாமிய மார்க்கம் உண்மையான மார்க்கம் என்பதற்கு ஆதாரமாக திகழ்கிறது, ஆதாரமாக இருந்து வந்திருக்கிறது. ஓகே தானே உங்களுக்கு? ஆதாரமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்த்து வருகிறோம். இதற்கு முன்பாக எவ்வாறு நபிகளாருடைய வாழ்க்கை, அங்கு அவர்களோடு வாழ்ந்து வந்த அந்த முஷ்ரிக்குகளுக்கு எப்படிப்பட்ட அடையாளங்களை எல்லாம் அல்லாஹ் சுட்டி காட்டினான் என்பதை பார்த்தோம். அந்த வகையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரோமானிய பேரரசன் ஹெர்க்கலுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அப்போ அந்த கடிதத்தை ஒட்டி அவர்கள் அபூ சுஃபியானை அழைத்து நடந்த உரையாடல், அந்த உரையாடலில் உள்ள பல்வேறு ஆழமான நுணுக்கங்கள், இவைகளையெல்லாம் நாம் பார்த்தோம். அந்த தொடரிலே இன்றைய இந்த அமர்விலே அஹ்லுல் கிதாப் என்று சொல்லக்கூடிய வேதம் கொடுக்கப்பட்ட அந்த மக்களுக்கு, யூத கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மை தன்மையை பற்றி எப்படிப்பட்ட ஆதாரங்களை எல்லாம் திருக்குரானிலே சுட்டி காட்டியிருக்கிறான் என்பதை நம்ம சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் தஆலா இன்றைய இந்த அமர்விலே பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரானிலே சூரா பக்ராவிலே 146, 147 வசனங்களிலே கூறுகிறான். குறிப்பாக சூரா பக்ரா, சூரா ஆல இம்ரான், இதை கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தோன்னு சொன்னால் யூதர்களுக்கு எதிரான பல்வேறு ஆதாரங்களை அல்லாஹு சூரா பக்ராவிலே நிறைய சொல்கிறான். அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பல்வேறு விளக்கங்களை சூரா ஆல இம்ரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போ இந்த ரெண்டு சூறாக்களுமே இந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பல்வேறு வாதங்களை திருக்குரான் எடுத்து வைக்கிறது. அவர்கள் வைக்கக்கூடிய பல்வேறு தவறான வாதங்களை மறுக்கக்கூடிய வேலையும் திருக்குரானின் இந்த சூறாக்கள், இந்த இரண்டு சூறாக்கள் குறிப்பாக செய்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். இதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா பக்ராவிலே சொல்லி காட்டுகின்றான், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஅஹும் வ இன்ன ஃபரீக்கம் மின்ஹும் லயக்துமூனல் ஹக்க வஹும் யாலமூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை என்ன சொல்லி காட்டினான்னு சொன்னால், யாருக்கு நம்ம வேதம் கொடுத்தோமோ, வேதம் கொடுக்கப்பட்ட அந்த மக்கள் யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஅஹும், அதாவது இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான இறை தூதர் என்பதை எவ்வாறு தங்களது பிள்ளைகளை அவர்கள் மற்ற பிள்ளைங்களோட கன்ஃபியூஸ் பண்ணாமல் தெளிவாக வழங்கிக்கிறவங்களோ. யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க, நான் என் பையன் நினச்சி கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் உன்னைய, இப்படி யாரும் சொல்லுவாங்களே? சொல்ல வாய்ப்பே இல்லை. ஏன்னு சொன்னால் மகனை அடையாளம் கண்டுவது, தனது பிள்ளையை அடையாளம் கண்டுகொள்வது என்பது எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் தெளிவாக நடக்கக்கூடிய சம்பவம், மிக தெளிவாக, அதில் டவுட்டே கிடையாது. இவன் என் மகனா இல்லையா டவுட்டுன்னா யாரும் என்ன செய்ய முடியாது, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல வேலை இல்லை. அந்தளவுக்கு தெளிவான விஷயம். அல்லாஹ் அந்த அரபுகள் இந்த மாதிரி சில உதாரணங்களை சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் அல்லாஹ் குர்ஆனில் அவர்கள் தங்களது பிள்ளைகளை எவ்வாறு அறிந்து கொள்வார்களோ அப்படி எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் மிக தெளிவாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் என்பதையும் அவர் கொண்டு வந்த வேதம் ஹக் என்பதையும் தெரிந்து கொள்வார்கள். ஒ இன்ன ஃபரீகம் மின்ஹும் லயக்துமூனல் ஹக்க வஹும் யாலமூன். ஆனால் அந்த மக்களில் ஒரு பெரிய கூட்டம் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தெரிந்து கொண்டே உண்மையை மறைக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல ஒரு அடிப்படையான செய்தி என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அங்கு வாழ்ந்து வந்த குறிப்பாக யூத தலைவர்கள், அறிஞர்கள், பெரியவர்கள், இந்த அஹ்லுல் கிதாப் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நபிகளார் உண்மையான இறை தூதரா இல்லையா இப்படின்ற ஒரு சந்தேகத்துக்கிடமான சூழல் இருக்குன்னு சொல்ல முடியாது.
எல்லாருக்கும் தெளிவாக தெரியுது இவர் உண்மையான இறை தூதர் தான். ஆனால் என்ன பிரச்சனை, இவர் இறை தூதர் வந்து நம்மளுடைய யூத கிறிஸ்தவ குலத்தில் வராமல் அரபுகள் குலத்தில் வந்ததை நம்ம எப்படி ஏற்றுக்கிறது இப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை தான் அவங்களுக்கு மிக பிரதானமான பிரச்சனையாக இருந்தது என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ யாருமே புரியாமல் தெரியாமல் ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை, தெரிஞ்சே அதை ஏற்றுக்க முடியாதுங்க அப்படின்ற மாதிரி தான் ஏற்றுக்கிறாமல் இருந்துருக்கிறாங்க என்று திருக்குரான் பல விளக்கங்களை பார்க்கும்போது பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், அல் ஹக்கு மிர் ரப்பிக்க, உண்மை என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உள்ளதாகும். ஃபலா தக்குன மினல் மும்தரீன், ஆகவே நீங்கள் கொஞ்சம் கூட சந்தேகத்துக்குரிய அந்த கூட்டத்தில் சேர்ந்துட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல உதாரணமாக இமாம் சாதி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், தயக்கனு தாலிக்க கமா தயக்கனு அப்னா அஹும் பிஹைசு லா யஸ்தபிஹூன அலைஹிம் பிகைரிஹிம் அப்படி சொல்லி காட்டார். அதாவது எப்படி முகமது நபி அவங்கள பற்றி இவர் உண்மையான இறை தூதர் என்பதை உறுதியாக நம்புவார்கள், விளங்கிக் கொள்வார் என்று சொன்னால், எப்படி தன் பிள்ளையை மற்றவர்களுக்கு மத்தியில் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகி குழம்பி போகாமல் மிக தெளிவாக விளங்குவாங்களோ அப்படி பளிச்சுன்னு தெளிவாக விளங்கிக் கொள்வார்கள். அப்போ விளங்குகிற குழப்பமே இல்லை. ஆகவே தான் இந்த உதாரணம் பாருங்க, விளங்கிக் கொள்வார் மட்டும் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லலை, தனது பிள்ளைகளை விளங்கிக் கொள்வதை போல. அப்படின்னா என்ன அர்த்தம், சந்தேகத்துக்கு வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழுத்தம், ஒரு தெளிவு இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக பார்க்குறோம். அப்போ இதில் என்ன அவங்க பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவர்கள் தெரிந்து கொண்டு எந்த அளவுக்கு என்று சொன்னால் மிக தெளிவாக தெரிந்த விஷயத்தையே சந்தேகப்படக்கூடிய அந்த ஒரு லிமிட் வரைக்கும் வந்துட்டாங்க என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்போ உண்மையிலேயே இந்த அஹ்லுல் கிதாப் என்று சொல்லக்கூடிய யூத கிறிஸ்தவ மக்கள் தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பு, அவருடைய கேரக்டர், சிஃபா, எந்த காலத்தில் வருவாங்க, எந்த இடத்துக்கு வருவாங்க, இப்படி எல்லாம் தெளிவாக தெரிந்து வைத்திருந்தார்களா இல்லையா, இதை பார்க்குறதுக்கு 2-3 சின்ன சின்ன வரலாற்று சம்பவங்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் மிக தெளிவாக இந்த விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ளலாம். உதாரணமாக நம்ம இதுக்கு முன்பாக சென்ற இது சம்பந்தமான அமர்விலே நம்ம பேசினோம். அபூ சுஃபியான் அவர்களை ஹெர்கல், அந்த ஹெராக்லேஸ் என்று சொல்லக்கூடிய ரோமானிய பேரரசன் அழைத்து பல உரையாடல்களை செய்கிறான். செய்துட்டு கடைசியில் இவர்கள் பதிலெல்லாம் சொன்ன பிறகு அவன் சொல்லி காட்டுகிறான், ஃபைன்கானமா தக்கூலு ஹக்கன் ஃபச எம்லிக்கு மௌதிய கதமையி ஹாத்தைனி, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் அந்த இறை தூதர் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் எனது 2 கால்கள் எந்த இடத்துல இருக்குதோ இந்த இடத்தையெல்லாம் அவருக்கு உரிய இடமாக மாற்றிக்கொள்வார். அப்போ இதையெல்லாம் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஆளக்கூடிய அளவுக்கு வந்துருவாங்க என்று சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒகத குந்து ஆலமு அன்னஹு ஹாரிஜுன், இப்படி ஒரு இறுதி தூதர் ஒருவர் வருவார் அப்படின்னு நான் தெரிஞ்சு தான் வச்சுருந்தேன். பாருங்கள், இதான் அங்கே பாயிண்ட். அப்போ ரோமாபுரி மன்னருடைய அந்த ஹெராக்லியஸ் என்று சொல்லக்கூடிய பேரரசனாக இருந்தாலும் அந்த மன்னன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அவன் மார்க்க ஞானம், அவங்களுடைய மார்க்கம் சம்பந்தமான செய்திகள், பின்னாடி ஒரு இறைத்தூதர் வரப்போகிறாரு, இப்படியெல்லாம் தெரிஞ்ச ஒரு, அதாவது இது சம்பந்தமான விளக்கம் பெற்ற ஒரு அறிஞராகவும் தான் இருக்கிறான். அதனால தான் அவருடைய உரையாடல், அபூ சுஃபியானோடு நடந்த உரையாடலை நீங்கள் திரும்ப மீண்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஆழமான சில கருத்துக்களை அந்த உரையாடலில் அவர் செய்திருக்கிறார். அப்படிங்கிறத நம்ம இந்த சென்ற அமர்வில் நம்ம அதை பற்றி பேசியிருக்கிறோம். அவர் என்ன சொல்லி காட்டுகிறார்னு சொன்னால், அது குந்து ஆலமும் அன்னஹு ஹாரிஜுன், அவர் வருவார் எங்களுக்கு தெரியும், லம் அக்குன் அதுன்னு அன்னஹு மின்கும், ஆனால் உங்கள்கிட்ட வருவாருன்னு நான் நினைக்கல. பாயிண்ட் என்னன்னு சொன்னால் அவர் என்ன நினச்சிருக்காரு, ஏதோ நம்ம இந்த யூத கிறிஸ்தவ குரூப்லேருந்து வரப்போகிறாங்கன்னு தான் நினைச்சாரே இல்லாமல் அரபுகள்கிட்ட வருவாங்க இதை தான் நான் எதிர்பார்க்கல என்று அந்த ரோமானிய பேரரசன் சொல்வதை பார்க்குது. இதே போல் இன்னொரு பெரிய வரலாறு, அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். யாருடைய வரலாறு, பெரிய வரலாறுன்னு சொன்னாலே சொல்ல போகிறேன் இந்த சப்ஜெக்டில். சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இவங்க அஸ்பஹான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில், பாரசீக பகுதியில் என்ன செய்கிறாங்க, அங்கே பிறந்து வளர்ந்து வராங்க. இவங்களுடைய தந்தை அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அங்கே, அதாவது நெருப்பு வணங்கிகள் என்ற அடிப்படையில் நெருப்பை தொடர்ந்து அதை அணைஞ்சிடாமல் பாதுகாக்கக்கூடிய பணியை செய்யக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இவங்களுக்கும் அந்த பொறுப்புகள்லாம் கொடுக்கப்படுது. இப்படி வரும்போது ஒரு நாளைக்கு அங்கு இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை சார்ந்த நசாராக்களுடைய அந்த இடத்துக்கு போகிறாங்க, வணங்கக்கூடிய இடங்களுக்கு போகிறாங்க. அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்தோன்னா இவங்களுக்கு நம்ம மஜூசி, அதாவது கொஞ்சம் அமைதியாக இருங்க, பெண்கள் பகுதி, குழந்தைகள் சவுண்டு போடாமல் பார்த்துக்கங்க.
அந்த மஜூசிகளுடைய அந்த வணக்க வழிபாடை விட இந்த கிறிஸ்தவர்கள் செய்கிறது மோர் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அவர் நினச்சி இதை அவர் தந்தைகிட்ட பேச போகும்போது அவர் பிடிச்சி என்ன செய்கிறாங்க, காலையில் சங்கிலி போட்டு வீட்டில் வச்சுறாங்க, நீ வெளியே போகாத பாடு. அப்போ இவர் சீக்கிரட்டாக அந்த குரூப்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு, அவங்கள்ட்ட ஏற்கனவே விசாரிக்கிறார், இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய ஒரிஜினல் சோர்ஸ் எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சிரியாவுக்கு போங்க, அங்கே தான் இருக்குது. அப்போ இவர் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, சிரியாவுக்கு போகிற குரூப் எதாவது வந்தால் நைஸாக சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி வச்சிடறாரு. இப்படி சிரியாவுக்கு போகிற ஒரு குரூப் வந்தவொடனே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, அப்படி ஒரு குரூப் வந்திருக்குன்னு, பிரச்சனை இல்லை, அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி போகும்போது சொல்லுங்கள் அப்படின்றார். கரெக்டாக திரும்பி போகும்போது சொன்னோன்னா அவங்களோட சேர்ந்து சிரியாவுக்கு போயிடுறார். அங்கே போய் அங்கே தேடி பிடிச்சி ஒரு கிறிஸ்தவ அறிஞரோடு இருக்கிறாரு, அவர் இறக்குற வரைக்கும் அவர் கூட இருக்கிறாரு. அதுக்கப்புறமா அங்கேருந்து இன்னொரு அறிஞர்கிட்ட போகிறாரு. இப்படியா ஒரு 3-4 இடத்துக்கு மேலே போகிறார். எல்லாம் போன பிறகு கடைசியாக ஒருத்தர் வந்த உடனே அவர் கேட்குறாரு, இப்போ நான் எங்கே போகிறது, ஏன்னா கடைசியாக ஒரு அறிஞர்கிட்ட வந்தவர் இறந்து போக போகிறாரு. அப்போ கடைசி காலத்தில் கேட்கும்போது அவர் சொல்லி காட்டுறாரு, எனது மகனே யா புனை அல்லது ஐ புனை என எனது மகனே, ஏன்னா அவர் குருன்ற அடிப்படையில் அந்த டைமில் சல்மான் ஃபாரிசி நல்ல வயசாக இருக்கும். அவர்கிட்ட சொல்கிறாரு, நம்ம எந்த மார்க்கத்தில் இருக்கிறோமோ, இந்த கிறிஸ்தவ மார்க்கம் என்ற மார்க்கத்தில் இருக்கிறோமோ, இந்த மாதிரி டைப்பில் சரியான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய யாரும் மிச்சம் இருப்பதாக எனக்கு தெரியலை, எல்லாம் முடிஞ்சிச்சு. இது இந்த ரூட்டில் இருந்த எல்லா அறிஞர்கள் மார்க்க உலமாக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, வஃபாத் ஆகிட்டாங்க என்று சொல்லிட்டு அவர் சொல்லி காட்டுகிறார். ஆனால் ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்ல போகிறேன், அது என்னன்னு சொன்னால், கது அதல்லக்க ஜமானு நபியின் ஹுவ மபூசுன் பி தீன் இப்ராஹிம், இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை கொண்டு வரக்கூடிய நபி வரக்கூடிய காலமாகிவிட்டது. இப்போ இருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம், நம்ம மாதிரி இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. வேற யாரையும் இந்த இடத்துல போ, இந்த அறிஞர்கிட்ட போன்னு சொல்லக்கூடிய மாதிரி யாரும் தெரியவில்லை. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ வந்த காலம் கடைசி நபி வரக்கூடிய காலம் ஆயிடுச்சு. அந்த நபி இப்ராஹிமுடைய மார்க்கத்தை கொண்டு வருவார். அதுக்கப்புறம் அவர் சொல்லி காட்டுகிறார், யஹ்ருஜு பி அர்தில் அரபி முஹாஜிரன் இலா அர்தின் பைன ஹர்ரத்தைன், அவர் அரபுகளுடைய இடத்திலிருந்து ஹிஜ்ரா செய்து அந்த கருமையான பாறைகள் இருக்கக்கூடிய, அதாவது அந்த மலைகள் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியை சொல்றாரு, அப்படி இருக்கக்கூடிய அந்த பூமிக்கு போவார். மதீனாவை சுட்டி காட்டுகிறார். அந்த ஊரில் வந்து நகல், என்ன நகல் என்னது, நிறைய இந்த மரங்கள், ஈச்சை மரங்கள், இந்த பேரித்த மரங்கள் இருக்கக்கூடிய மாதிரி இந்த ஊருக்கு போவார் என்று சொல்லிவிட்டு, பிஹி அலாமாத்துன் லா தஹ்ஃபா, அந்த நபியில் பல்வேறு அடையாளங்கள் இருக்கும், அதை வந்து மிக தெளிவாக தெரியும், மறைவாக இருக்கக்கூடிய அடையாளமெல்லாம் யாரும் தெரிஞ்சுக்கலாம் என்று சொல்லிட்டு 3 விஷயத்தை சொல்லி காட்டுறார். அவர் என்ன செய்வார்னு சொன்னால், அவர் வந்து யக்குலு ஹதியத்தை, கிஃப்ட் கொடுத்தா நபி சாப்பிடுவார். ஒரா யக்குலு சதக்கத்தை, சதக்கா கொடுத்தா சாப்பிட மாட்டார். அதே மாதிரி அவருடைய தோல் புஜங்களுக்கு மத்தியில் பின்னாடி வந்து நபியுடைய முத்திரை ஒன்று இருக்கும். இதை நீ பார்த்து இந்த ஆளை இவரை நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னால் அவரோட போய் சேர்ந்துக்கொண்டு அனுப்பிவிட்டார். அப்போ சல்மான் ஃபாரிசி அவர்கள் அங்கே பாரசீகத்திலிருந்து நேர்வழி வேண்டும்னு சொல்லி ஒரு ஆளுக்கு முன்னாடியாக போகிறாங்க. அங்கேருந்து பாரசீகத்திலிருந்து சிரியாவுக்கு வந்த பிறகு ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு அறிஞர்கிட்ட சீடராக சேர்ந்துட்டா அவர் மூத்தா போகிற வரைக்கும் அவர்கிட்ட இருக்கிறாங்க. இப்போ எத்தனை வருஷம் பாருங்கள். அப்புறம் அதிலிருந்து அப்போ உண்மை கிடைக்கணும்னு சொல்லி தேடிக்கிட்டே வராங்க, பல வருஷமான தேட்டம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்துறான். அப்போ இவர் இப்படி சொல்லி கொடுத்துறாரு. சொன்ன உடனே இதை வச்சுக்கிட்டு அவர் இறந்து போன பிறகு, சரி என்னை அரபு நாட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு கேட்டு ஒரு குரூப் இவரை கூட்டிகிட்டு வந்து ஏமாற்றி இவரை வித்துடுறாங்க அடிமையாக. விற்ற பிறகு இவர் அங்கேருந்து அடிமையாக விற்று இங்கே மாதிரி அங்கே மாதிரி கடைசியில் மதீனாவுக்கே அடிமையாக வந்து சேர்ந்துறார். அப்போ எந்த ஊருக்கு ரசூல்லா வர போகிறாங்களோ அந்த ஊருக்கு இவர் என்ன செய்கிறாரு, ஒரு ஆள்கிட்ட அடிமையாக வந்து சேர்ந்து அங்கே இருக்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய அந்த செய்தியை கேட்ட உடனே, நபிகளார் வந்தாங்கன்னு தெரிஞ்ச உடனே நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார். போய் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் எல்லாம் பாவம் சிரமப்பட்டு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து தர்மத்துடைய பொருளை கொடுத்தா மிக பொருத்தமாக இருக்கும். இது தர்மம் சம்பந்தமான பொருள். தர்மம்னா இந்த இடத்துல என்ன, சதக்கா, அது கொஞ்சம் பொருளை வச்சிருக்கிறேன், சாப்பிடக்கூடிய சில பொருள்கள், இதை நீங்கள் உங்கள் மக்களுக்கும் நீங்களும் கொடுத்து சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாரு. அப்போ ரசூல்லா அதை வாங்கி என்ன செய்கிறாங்க, அவருடைய சஹாபாக்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க, அவங்க டச் பண்ணலை. அவர் நோட் பண்ணிக்கிறாரு, சரி முதல் சிக்னல் ஓகே. அடுத்த நாள் என்ன செய்கிறாரு, திரும்ப கொஞ்சம் பொருள் எடுத்துகிட்டு வரார், வந்து ரசூல்லாட்ட கொடுத்து இது கிஃப்ட்டுன்னு கொடுக்குறாரு. அப்போ ரசூல்லாவும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. அப்போ 2வது சிக்னல் ஓகே.
அப்புறம் அப்படியே சுற்றி சுற்றி அப்படி ரசூல்லா பின்னாடி அப்படி வந்துகிட்டு இருக்காரு சில அடுத்து வரக்கூடிய சூழ்நிலை. இப்போ ரசூல்லாக்கு தெரிஞ்சிருது இவர் ஏன் பின்னாடி வராரு. அப்போ அவங்க ரசூல்லா தன்னுடைய ஆடையை விலக்கி பின்னாடி உள்ள அடையாளத்தையும் காட்டுறாங்க. பார்த்த உடனே அவர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷஹாதா சொல்லி ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கு பிறகு அவங்க அடிமை தளத்திலிருந்து விடுதலை பெறதுக்கு ரசூல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அது ஒரு பெரிய வரலாறு. இந்த வரலாறு இதுவே பெரிய வரலாறு. இப்போ இது எதுக்கு இந்த வரலாறு நம்ம பேசணும்? அதை சொல்லுங்க, அதான் முக்கியமான விஷயத்தில் எதுக்கு பேசணும்? அது எதுக்கு பேசணும்னு சொன்னால், சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த மார்க் அறிஞருக்கும் தெளிவாக தெரிஞ்சிருக்கு இந்த காலத்தில் நபி, இப்போ நபி வரப்போகிற காலம் ஆயிடுச்சுன்னு வரைக்கும் சொல்கிறாரு பாருங்க. நபி இந்த காலத்தில் வரப்போறாரு, இந்த லொக்கேஷனில் வருவார், அவர் மக்காலேருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போவார். எங்கேருந்து ஹிஜ்ரத் செய்வார், எந்த ஊருக்கு போவார், ரசூலுல்லாஹ்வுடைய அடையாளம் என்ன, வரக்கூடிய காலம் ஆயிடுச்சு. எவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறார் பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அளவுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டு முன்னறிவிப்பு செய்யப்பட்டு அந்த மார்க்கத்தை சார்ந்த அறிஞர்கள் தெரிந்துதான் வைத்திருந்தார்கள். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டினான், அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஅஹும் அப்படின்னு சொல்றான்னு சொன்னால் பளிச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்றது இந்த வரலாற்று செய்திகள் சொல்வதை பார்க்கிறோம். இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ஸ்டோரி என்னன்னு சொன்னால், அப்துல்லா பின் சலாம் இப்படின்னு ஒரு பெரிய மார்க் அறிஞர், ராபை, அந்த யூத குலத்தினுடைய ஒரு மார்க்க தலைவர், இவர் மதீனாவில் இருக்கிறார். இப்போ இவர் என்ன செய்கிறார் சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வராங்க, வந்துட்டாங்கன்ற செய்தி கேட்ட உடனே இவர் நேர மதீனாவில் போய் டெஸ்ட் பண்ண போகிறார். அவர் ஒரு டைப்பாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டார். இவர் என்ன செய்கிறார், இவர் டெஸ்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவர் வந்து யார், சல்மான் அல் ஃபாரிசி வந்து அறிஞர்களுக்கு கீழே படித்த ஒரு மாணவர் டைப்பில் வந்துட்டு இருக்கார். இவர் ஏற்கனவே அறிஞர். யார்? அப்துல்லா பின் சலாமு. இவரே வந்து மார்க் அறிஞர். அப்போ மார்க் அறிஞர் அடிப்பில் இவர் போய் கொஸ்டின் கேட்குறார். நான் வந்து 3 கேள்வி கேட்பேன், இந்த 3 கேள்விக்கு பதிலை வந்து நபியை தவிர வேறு யாருக்கும் சொல்ல முடியாது, ஒரு நபியா இல்லாட்டி இது பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே போய் 3 கேள்வி கேட்குறார். அந்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இறுதி நாளுடைய முதல் அடையாளம் என்ன அப்படி ஒரு கேள்வி கேட்குறார். அதே மாதிரி சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்னன்னு கேட்குறார். அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து தந்தையுடைய கேரக்டர் அல்லது தாயுடைய கேரக்டர், ஏன் இந்த கேரக்டர் வருது, ஏன் இந்த கேரக்டர் அதிகமாக வருது அப்படின்னு ஒரு 3 கொஸ்டின் கேட்குறாரு. அப்போ நபிகள் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்கிறாங்க. பதில் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் பதில் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு பதில்னா நீங்களே போய் தேடிக்கங்க. ஓகே, ரைட். அப்போ பதில் சொன்ன பிறகு அவர் சொல்கிறார், நீங்கள் உண்மையில் இறை தூதரான்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஷஹாதா செய்து இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அவர் சொல்கிறாரு, இன்னல் யஹூத கௌமுன் புஹ்துன், இந்த யகூதிகள் இருக்கிறாங்கல்ல ரொம்ப போய் சொல்லுவானுங்க. மாஷா அல்லாஹ் நம்ம தெளிவாக பார்க்குறோம். கரெக்ட் தானே? ரொம்ப போய் சொல்லணும், பல மடங்கு போய் சொல்லுவாங்க. அதாவது லைவாக கேமராவில் நடக்கிறதவே இல்லை அப்படின்றான். எல்லாத்தையும் கொலை செஞ்சுக்கிட்டு அவன் என்ன, அதாவது இவன் தான் அங்கே இருக்கக்கூடிய ஆளுகளை கொல்றான், ஆனால் வெளியில் போய் என்ன சொல்கிறான், எங்களை அவன் கொல்றான்னு சொல்லிட்டு. அப்போ பொய்னா பாருங்க, கொல்லலைன்னு சொன்னாலாவது டே இவ்வளோ பொய் சொல்கிறான்னு சொல்லலாம் நம்ம. கரெக்ட் தானே? இவனை நாங்கள் கொல்லலைங்க அப்படின்னு சொன்னால், அல்லது அவங்களே செத்து போயிட்டாங்க அப்படி தான் நியூஸில் போடுறாங்க. நியூஸில் எப்படி போடுவாங்க, இத்தனை பலஸ்தீனை சார்ந்த மக்கள் இறந்து விட்டார்கள், அவனை எல்லாம் அப்படியே பொறுமையாக இருந்து பெட்டில் படுத்து அப்படியே இறந்து போனா கொல்லப்பட்டார்கள்னு சொல்லணும், அல்லது அவர்களை இவங்க கொன்றாங்கன்னு சொல்லணும். இப்படி நியூஸும் சொல்கிறது இல்லை. அதனால தான் இது ஒரு லிட்டில் பிட் சைட் டாப்பிக்காக இருந்தால் கூட ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, யூசிங் ஆஃப் லாங்குவேஜினுடைய யூசேஜ், அதில் வந்து பவர் ஆஃப் பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரிசர்ச்சை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பாசிவ் வாய்ஸ்னால் என்னென்னு தெரியுமா? செய்யப்பட்டது, கொல்லப்பட்டது, அவன் செத்து போயிட்டான், நம்ம செஞ்சோன்னு சொல்ல இல்லை. கரெக்ட் தானே? தப்பு நடந்துருச்சு. இப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு வைங்க, யாராவது கேட்டாங்க என்னங்க யாருங்க தப்பு பண்ண, அது தப்பு நடந்துருச்சுங்க, நடந்துச்சுன்னா தப்பாக நடந்துருச்சு, நமக்கு சம்மந்தம் இல்லை. இது மாதிரி சொல்கிறது தான் பாசிவ் வாய்ஸ். இப்படி தான் ஹெட்லைன் நியூஸ் போடுறாங்க. இதனால எவ்வளோ பாதிப்பு ஏற்படுது, இது ஒரு தனி ரிசர்ச். அப்போ எதுக்கு இந்த டாபிக் வந்தோம் நம்ம? கௌமுன் புஹ்துன். இங்கே என்னன்னு சொன்னால், இவன் கொலை செஞ்சுட்டு நான் கொல்லன்னு சொன்னால் பரவாயில்ல, அப்போ கூட நம்ம இவ்வளோ பெரிய அழியாம பொய் சொல்லடான்னு சொல்லலாம். இப்போ என்ன சொல்கிறான், இவன் அவனை கொண்டுட்டு என்னையை கொல்றான்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன சொல்கிறது, ஏப்பா பொய் சொல்கிறதுக்கு கொள்ள வேணாமா அப்படின்ற மாதிரி இன்னும் தொடர்ந்து, அதாவது நம்ம அந்த செய்திகளை நம்மளால் கேட்க முடியலை, அவ்வளோதான் பாயிண்ட். அதை பார்க்காம நம்ம இருந்தால் தான் நம்ம உயிர் வாழ முடியும், பார்த்தா நமக்கு தூக்கம் வராதுன்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய கொடுமை நடந்துட்டுருக்கு, அவ்வளோ பெரிய வேலை செஞ்சுட்ருக்காங்க. அப்போ அந்த காலத்திலே அவர் அந்த
அப்துல்லா பின் சலாம் அவருக்கு நல்லா தெரியும். ஏன் நல்லா தெரியும்? ஏன்னா கூட உள்ள பார்ட்டி தானே, எல்லாம் அவங்க சேம் யஹூதி கூட்டத்துடைய தலைவர் தானே. அப்போ அவருக்கு நல்லா தெரியும் எங்கள் பார்ட்டி எப்படி அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஃபஸ் அலும் அன்னி கபுல யாலமு பி இஸ்லாமி, நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்னு தெரிகிறதுக்கு முன்னாடி, அந்த மக்களுக்கு தெரிகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி மக்கள்கிட்ட போய் இவங்கள்ட்ட விசாரிச்சிருங்க. அப்போ அந்த யஹூதியெல்லாம் ரசூலா பார்க்க வராங்க. வந்தவொடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, ஐயு ரஜுலின் அப்துல்லா இப்னு சலாமின் ஃபீக்கும், உங்கள்கிட்ட அப்துல்லா பின் சலாம் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் எப்படிப்பட்ட ஆளுப்பா அப்படின்னு ரசூல்லா கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க அவங்க, ஹைருனா ஒபுனு ஹைரினா, எங்களில் ரொம்ப நல்லவர், நல்லவருக்கு பிள்ளை அவர். அப்புறம் அஃபுதலுனா ஒபுனு அஃபுதலினா, ரொம்ப அதாவது மேன்மையானவர், அதில் மேன்மையானவருடைய அந்த ஃபதுலுடையவருடைய பிள்ளை, இப்படி எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இப்போ இந்த அப்துல்லா பின் சலாம் இஸ்லாத்தை ஏற்றுக்குருவாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குறீங்களா அப்படிங்கிற கருத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சான்ஸே இல்லை, அதை எப்படி ஏற்றுக்குறாரு இந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்லி முடித்த உடனே ஃபஹரஜ இலைஹிம் அப்துல்லா பின் சலாம் அந்த யஹூதிகள் முன்னாடி வராரு. வந்து ஃபகால அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், வந்து அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர்னு சாட்சி கூறுகிறேன் அவங்களுக்கு முன்னாடி திரும்ப ஷஹாதத் சொல்றாரு. அப்போ உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஷர்ருனா ஒபுனு ஷர்ரினா, எங்களை மொத்தத்திலே வீணா போனவருக்கு பிள்ளை இவர் அப்படின்னா, உள்ளலே மோசமான ஆள் இவர் தான். அப்புறம் அவங்க அதான் சொல்கிறாங்க, ஹாதா குந்து அஹாஃபு யா ரசூலுல்லாஹ், இது தான் நான் பயந்தேன் இந்த மக்கள்கிட்ட, அப்படியே உள்ட்டா அடிச்சிருவானுங்க அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறார். இந்த ஒரு சம்பவம் நடக்குது. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், இந்த கதை இந்த ஸ்டோரி எதுக்கு சொன்னோம் நம்ம? என்னம்மா? இல்லை கதையை மாற்றிட்டீங்க நீங்கள். மெயின் ஸ்டோரி என்னன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் வருகிறார், எப்படி வருவாங்க, அந்த தூதருடைய பண்பு என்ன, அவங்க என்ன விஷயத்தை தெரிஞ்சிருப்பாங்க, இறை தூதருடைய சில தெளிவுகள், அறிஞர்னா அவர் ஒரு ட்ராக்கில் பார்ப்பார். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய உடல் அடையாளங்கள், பண்பு, அவங்களுடைய பழக்க வழக்கம், எந்த காலம், எந்த லொக்கேஷன், எங்கே இருப்பாங்க, எங்கே போவாங்க, இப்படி எல்லா டீட்டெயிலுமே தெளிவாக அந்த மக்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவங்கள்லாம் மிக தெளிவான ஆதாரங்களாக இருக்கின்றன அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் பார்க்குறோம். அப்போ யகூதிகள் இப்படி தெளிவாக இருந்த பிறகும் ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மொத்தமாக மறுத்தாங்க? அப்போ மிக முக்கியமான காரணம் என்ன மறுத்ததுக்குன்னு சொன்னால், அவங்க அரபு கோத்திரத்தில் வந்ததுனால யகூதிகள் எங்கள் மக்கள்கிட்ட வரல, எங்களுடைய குலத்தில் வரல. அப்போ ஒரு அடிப்படையில் ஒரு குல இன பெருமை தான் அவங்களை என்ன செய்யுது, அடிப்படையில் அவங்கள வழி கெடுக்குது மிகப்பெரிய அளவில். எந்த அளவுக்கு வழி கெடுக்குது அப்படின்னு சொன்னால், வலம்மா ஜாஅஹும் கிதாபு மின் இந்தில்லாஹி முஸத்திக்குல் லிமா மாஹும் வ கானூ மின் கப்ல் யஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரு ஃபலம்மா ஜாஅஹும் மா அரஃபு கஃபரு பிஹி ஃபலானத்துல்லாஹி அலல் காஃபிரின். இந்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, வலம்மா ஜாஅஹும் கிதாபு மின் இந்தில்லாஹி முஸத்திக்குல் லிமா மாஹும், அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பழைய அந்த வேதங்கள், அந்த தௌராத் என்று சொல்லக்கூடிய வேதத்தை, அதனுடைய விஷயங்களை உண்மைப்படுத்தக்கூடிய அந்த விஷயம் எப்படி எதையெல்லாம் சுட்டி காட்டுச்சோ அப்படிப்பட்ட அடையாளங்களை எல்லாம் கொண்டு வந்து தான் இறை தூதர் என்று உண்மைப்படுத்தக்கூடிய அப்படி ஒரு இறை தூதர் செய்தியை கொண்டு வந்த அந்த நேரத்தில், அது மட்டும் இல்லை, இந்த இறை தூதர் வர்றதுக்கு முன்னாடி மதீனால இந்த யூதர்கள் இருந்தாங்க, அரபுகள் இருந்தாங்க, இவங்களுக்கு மத்தியில் அப்பப்போ தகராறு நடக்கும். அப்போ தகராறு நடக்கும்போது யூதர்கள் என்ன சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்க, நீங்கள் எல்லாம் சேர்ந்து எங்கள்கிட்ட தகராறு தானே பண்ணுறீங்க, வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நாளில் இந்த வரப்போ டைம் ஆயிடுச்சு, எங்களுக்கு நபி வரப்போறாரு, எங்கள் நபி வந்த உடனே உங்களுக்கு எல்லாம் என்ன நடக்குது பாருங்க, இப்படின்னு மிரட்டிட்டு இருந்திருக்காங்க. அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், வகானூ மின் கப்ல் யஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரு, அவங்களுக்கு எதிராக இவங்க என்ன செய்கிறாங்க, நபி மட்டும் வரட்டும், வெயிட் பண்ணுங்க, இப்படின்னு அவங்களுக்கு எதிராக அவங்கள மிரட்டிட்டு இருந்திருக்காங்க. நபி வரப்போறாரு, அது வரைக்கும் தான் அவங்க விளையாட்டலாம் இப்படின்னு. அப்போ அல்லாஹ் சொல்றா, ஃபலம்மா ஜாஅஹும் மா அரஃபு, எந்த நபி வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்களோ, எந்த நபி வந்தால் அவங்களோட சேர்ந்து உங்களை ஜெயிப்போன்னு சொன்னாங்களோ, இப்படிப்பட்ட எல்லா வகையிலும் தங்களுக்கு மிக தெளிவாக தெரிந்த அந்த இறை தூதர் வந்த பிறகு கஃபரு பிஹி, அவரை நிராகரித்து விட்டார்கள். ஃபலானத்துல்லாஹி அலல் காஃபிரீன், நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவதை பாருங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் பாருங்க அல்லாஹ் அடுத்த வசனம் என்ன சொல்றான் பாருங்க, இன்னும் ஒரு ஸ்டெப் அதை வெயிட் ஏத்துறான் அவங்களுடைய பிரச்சனையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பிக்ஸ மஷ்தரூ பிஹி அன்ஃபுஸஹும் ஐ யக்ஃபுரு பிமா அன்ஸலல்லாஹு பகியன் ஐயுனஸ்ஸிலல்லாஹு மின் ஃபத்லிஹி அலா மை யஷாஉ மின் இபாதிஹி.
இது ஒரு அந்த அந்த அரபிக்கும் ரொம்ப ஒரு டைப்பான வெயிட்டான அரபிக்கு. பிஸ மஷ்தரோபிஹி அன்ஃபுஸஹும், அவங்க தங்களுடைய ஆன்மாவை எதுக்கு வித்தாங்க அப்படிங்கிறத பார்த்தா ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்துக்கு வித்துட்டாங்க. ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்துக்கு பகரமாக தங்களது ஆன்மாக்களை வித்துட்டாங்க. அது என்னன்னு சொன்னால் யக்ஃபுரு பிமா அன்ஸல் அல்லாஹு, அல்லாஹு எதை இறக்கி அருளினானோ அந்த வேதத்தை கொண்டு வந்த நபியை எதுக்கு வெறுத்தாங்கன்னு சொன்னால் பகியன் யானி மானாகும் துல்மன் வ ஹசதன், அநீதியாகவும் பொறாமையினாலும். இதை தஃப்சீல சொல்லும்போது இப்படி 2 வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. பகியன்னா வரம்பு மீறியவர்களாக. வரம்பு எப்படி மீறாங்க? பொறாமை அவங்கள வரம்பு மீற வைக்குது, அதனால அநீதி செய்யக்கூடியவர்களாக, அநீதியாலும் பொறாமையாலும் வரம்பு மீறியவர்களாக அவங்க என்ன செய்யறாங்க? எதனால கோபம்? ஐயு நஸ்ஸில் அல்லாஹு மின் ஃபத்லிஹி அலா மா யஷா மின் இபாதிஹி, அல்லாஹு தனது அருள் கொடையிலிருந்து தான் விரும்பிய தனது அடியாருக்கு அருளை பொழிந்தான் என்ற விஷயத்துல கோபப்பட்டு நான் குஃப்ருக்கு போவேன்னு போயிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு பாயிண்ட்? அல்லாஹு தனது அருள் கொடையிலிருந்து, இந்த இடத்துல அருள் கொடை எது சொல்லப்படுது? நுபுவத், தன்னுடைய இறை தூதுத்துவம் என்று சொல்லக்கூடிய அருள் கொடையை அல்லாஹு தன்புறத்திலிருந்து உள்ள தனது அருள் கொடையை தான் விரும்பிய தனது அடியாருக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்தான். அது எங்களுக்கு பிடிக்கவில்லை என்ற காரணத்தினாலே அதை புறக்கணித்து குஃப்ரு செய்வோம் என்று தங்களது ஆன்மாக்களை வித்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவதை பாருங்கள். அப்ப என்ன? அப்ப யார்கிட்ட கோவம்? யார்கிட்ட இப்ப கோவிக்கிறீங்க நீங்க? அல்லாஹ்ட்ட வந்து ஏய் நான் ஏன் நீங்க சூஸ் பண்ணலன்னு கேட்ட மாதிரி ஒரு கேவலமான ஒரு சூழல். அதனால அல்லாஹ் சொல்ற ரொம்ப மோசமான வேலையை செஞ்சிருக்கிறாங்க. தேர்ந்தெடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், வந்தது இறை தூதர், தெரிஞ்சா ஏத்துக்கிற வேண்டியதானே. இதை தாண்டியும் சில பேர் ஏத்துக்குருவாங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதம் நினைக்கிறேன், ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ, அதில் ஜெர்மன் நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு நினைக்கிறேன், இவர் இஸ்லாத்துக்கு வந்த கதையை சொல்கிறார். அப்புறம் சொல்லிட்டே வரும்போது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், முதல்லவே தன்னுடைய பழைய மார்க்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த மார்க்க விளக்கங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள்லாம் சரியா இல்லை, ஒரு ஏதோ பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, திருப்தியாக இல்லை அப்படின்னு சொல்லி வர்றார். வந்த பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கையை பார்த்தவுடன், படித்தவுடன், விளங்கியவுடன் அவர் மனசு சொல்லுது, இதைத்தான் நான் இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தேன் பாருங்க. அப்ப அவருக்கு எதை தேடுறோன்னு தெரியாது, கிடைச்ச உடனே இதான் தேடுறோன்னு அவருக்கு தெரியுது. இது ஒரு தனி டாபிக், இது அவங்களுடைய ஃபித்ரா சம்பந்தமான ஒரு டாபிக், சரியா? அதுக்கு தேடின பிறகு இன்னொரு செய்தியை சொல்றாரு. ஆனா எனக்கு என்ன விஷயம்னு சொன்னா, உண்மையா இருக்கிற மார்க்கம் போயும் இஸ்லாமா உண்மையா இருக்கணும். ஆனால் வேற ஏதாவது ஒரு மார்க்கம் உண்மையாக இருந்தால் நம்ம சிம்பிளாக ஏற்றுக்கிட்டு போயிடலாமே, இஸ்லாம் போய் உண்மையாக இருக்குது, சரி இதுக்கு பேர வேற ஒன்று உண்மையாக இருக்கக்கூடாதா இப்படின்னு நினச்சி இஸ்லாத்தில் சேராமல் பல நாள் இருந்திருக்காரு. ஏன்னு சொன்னால் இஸ்லாமில் சேர்றதுல அவ்வளோ சிக்கல் இருக்குது. இஸ்லாத்தில் சேர்ந்துட்டா மக்கள் இது சொல்லுவாங்க, அது மார்க்கத்தை பற்றி தவறான பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்குது, பல விஷயம் இருக்குது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த விஷயம்லாம் கரெக்டு, எது கொள்கை கோட்பாடு எல்லாம் கரெக்டாக இருக்குது, இது இங்கே போயா இருக்கணும், இதுக்கு பிறகு கொஞ்சம் எங்கிட்ட இருந்தால் நம்ம டக்குன்னு ஏற்றுக்கிடலாமே அப்படிங்கிறனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கிறார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் 9 மாதம் வெயிட் பண்ணிக்கிறார். அப்போ தான் திடீர்னு ஒரு நாளைக்கு உண்மைன்னு தெரிஞ்சால் ஏற்றுக்கிறலன்னு சொன்னால், உண்மையை ஏற்றுக்கிறாரு தான் பொறுப்பு இப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு செய்தியோ வசனமோ கேள்விப்பட்ட உடனே அப்போ அவர் முடிவு பண்ணிடுறாரு, உண்மை தெரிஞ்சிருச்சா எது வந்தாலும் பிரச்சனை இல்லை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு நினச்சி ஏற்றுக்கிறார். அப்போ இவரை 7-8 மாதம் டிலே பண்ண வச்சிருக்கது இஸ்லாம் மார்க்கம் போய் உண்மையாக இருக்கே அப்படின்னு. அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குது, வேலை செய்யுது. இங்கே என்னன்னு சொன்னால், தங்களுடைய மார்க்கத்தில் அவர் வரவில்லை என்ற அந்த பொறாமையினால, வெறுப்பினால அவர்கள் அல்லாஹு தனது அருள்கொடையை, நுபுவத்தை அவன் விரும்பிய அடியாருக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறக்கி வரலான் என்பதை ரிஜெக்ட் பண்ணி, அதை நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது, அப்படிதான் அர்த்தம். அதுக்கு யாரெல்லாம் நீ அனுப்புன அக்செப்டட், எங்கள் ஆள் ஒரு ஆளை சூஸ் பண்ணலை, அப்போ நாங்கள் ஏற்றுக்கிட மாட்டோம்ன்ற மாதிரி போயிட்டாங்க. அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், ஃபபாஉ பி கதபின் அலா கதப், அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு மேல் மீண்டும் கோபத்தை பெற்றவர்களாக திரும்பி விட்டார்கள். ஒலில் காஃபிரின் அதாபு முஹீன், கேவலப்படுத்தக்கூடிய அதாபு காஃபிர்களுக்கு இருக்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுலையும் டபுள் கதப், பாவு கதபின் அலா கதப். இந்த டபுள் கதபுக்கு சில பேர் என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு சொன்னா, இவங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஏற்கனவே அவனுக்கு ஒரு மார்க்கம் இருக்குது, அது என்னது, அவன் இறை தூதர் வந்திருக்கிறாங்க, தௌராத் வந்திருக்கு, அதையும் உருப்படியாக பின்பற்றல, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்படி ஏற்கனவே அல்லாஹ்வுடைய கோபம் தான் அங்கே இருக்குது. இதுக்கு மேற்கொண்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் ரிஜெக்ட் பண்ணா கோபத்துக்கு மேலே கோபம் இப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றதையும் பார்க்குறோம். மொத்தத்தில் பல வகையில் அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்த மக்களாக அந்த மக்கள் மாறினாங்க. மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், நன்றாக தெளிவாக தெரிந்து கொண்டு
வெறுப்பினாலும் பொறாமையினாலும் அநீதியாக வரம்பு மீறியவர்களாக ரிஜெக்ட் பண்ணது தான் காரணம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனங்களில் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அதே போல சூரா பக்ராவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இதா கீல லஹும் ஆமினு பிமா அன்ஸலல்லாஹு, அல்லாஹ் எதை இறக்கி அருளினானோ அதை ஈமான் கொள்ளுங்கள் என்று அந்த மக்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் சொல்வார்கள், காலு நுஅ்மினு பிமா உன்சில அலைனா வ யக்ஃபுரூன பிமா வராஅஹு வ ஹுவல் ஹக்கு முஸத்திக்கல் லிமா மஅஹும். அதாவது அவங்க சொல்றாங்க, காலு நுஅ்மினு பிமா உன்சில அலைனா வ யக்ஃபுரூன பிமா வராஅஹு வ ஹுவல் ஹக்கு முஸத்திக்கல் லிமா மஅஹும். அல்லாஹ் எங்கள் மீது, அந்த யூதர்கள் சொல்றாங்க, எங்கள் மீது எதை இறக்கி அருளினானோ, மீனிங் தௌராத், அதை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கிடுவோம் அப்படின்னு அவங்க பதில் சொல்றாங்க. அல்லாஹ் இறக்கியதை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லும் பொழுது, அதே வேளையிலே அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய வேதத்தை உண்மை என்று மெய்ப்பிக்கக்கூடிய இறைவனால் அனுப்பப்பட்ட முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அனுப்பப்பட்ட வேதத்தை முற்றிலும் புறக்கணித்தவர்களாக எங்களுக்கு அனுப்பப்பட்ட வேதத்தை மட்டும் ஏற்றுக்கணும்னு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் இந்த இடத்துல, குல், நீங்க சொல்லுங்க அந்த மக்கள்கிட்ட, ஃபலிம தக்துலுன அன்பியா அல்லாஹி மின் கபுல் இன் குன்தும் முஃமினீன். அப்படி ரொம்ப நம்பிக்கையாளர்னு சொல்றீங்களாப்பா, உங்களுக்கு மேலே இறங்குனதுலே இதை விடு, முன்னாடி நீ நம்புனேன்னு சொன்னீங்க, அப்படி நீ நம்பினா ஏன் உனக்கு வந்து அன்பியாக்கள் இந்த மாதிரி ஏத்துவங்களை எதுக்கு நீங்க கொலை செஞ்சீங்க? நீ அதையும் பண்ண மாதிரி தெரியல. அதாவது இதை ரிஜெக்ட் பண்றோம் அதை நம்புறோம்னு சொன்னா அதையாவது ஒழுங்கா நம்புறியாப்பா, நீ அதையும் தானாப்பா நம்பல என்று அல்லாஹ் அவங்களுடைய அடிப்படை பிரச்சனையும் இந்த இடத்துல சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இது வந்து சூரா பக்ராவில் 89, 90, 91 வசனம். இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் சொல்வதற்கு முன்னாடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த யஹூதிகளை பற்றி பேசுகின்ற பொழுது சொல்லி காட்டுகின்றான், அஃப குல்லமா ஜாஅஹும் ரசூலும் பிமாலா தஹு அன்ஃபுசுக்கும் இஸ்தக்பர்தும் ஃபரீகன் கத்தப்தும் வ ஃபரீகன் தக்துலூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யஹூதிகள்கிட்ட சொல்றான், உங்களுடைய பழக்கமே என்னது? அஃப குல்லமா ஜாஅக்கும் ரசூலும் பிமாலா தஹு அன்ஃபுசுக்கும், உங்களது மனசு, உங்களது மனோ இச்சை எதை ஏற்றுக்கொள்ளாதோ, உங்களுக்கு திருப்தி இல்லாத விஷயத்தை எதையாவது மார்க்க சட்டம் என்று இறை தூதர்கள் கொண்டு வந்தால், இப்போ உங்களுக்கு இறை தூதர் வராங்க, அவங்க கொண்டு வரக்கூடிய மார்க்க சட்டங்கள் உங்களுக்கு திருப்தி இல்லை, இதை போய் சட்டமாக கொண்டு வந்திருக்காருப்பா அப்படின்னு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்கள் என்ன செய்றீங்க? பெருமை எடுத்தவர்களாக புறக்கணிக்கிறீங்க. ஒரு சில பேரை கொலையே செய்கிறீங்க நீங்கள். இப்படின்னு தான் அந்த அவர்களுடைய கேரக்டர் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறான். அதுக்கு பிறகு தான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த வசனங்கள் வரிசையாக தங்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதரை அவர்கள் மறுப்பது, பொறாமையினால் மறுத்தது, அதே போல் எங்களுக்கு அனுப்பப்பட்ட வேதத்தை நம்புகிறோம்னு சொல்லும்பொழுது நீங்கள் கேளுங்க அவங்கள்ட்ட, அப்போ ஏன்பா உங்கள் இறை தூதரை நீங்கள் கொன்றீங்க, அப்போ நீ சொல்றதுல நீ உண்மை இல்லை அப்படிங்கிற கருத்தையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? எத்தி வைக்க சொல்லுகிறான் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நம்ம பார்க்கிறோம். அதே போல எந்த அளவுக்கு இந்த வெறுப்பு ஹசத் இருக்குது, எவ்வளவு முத்தி போயிருக்குது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதே பக்ராவில் 109வது வசனத்தில் ஒரு கருத்து சொல்கிறான். இது இன்னும் எந்த அளவுக்கு அவங்க உள்ளத்தில் அந்த வெறுப்பு இன்னைக்கு வரைக்கும் அது புறையோடி போயிருக்குது. இப்போ நம்ம பேசுனதில் வந்து அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள் பேசுனதோடு சேர்ந்து அவங்களுக்கு தாவா ரீதியாக என்ன கருத்தை எடுத்து வைக்க வேண்டும், எந்த கேள்வியை கேட்கணும், என்ன சொல்லணும் அப்படிங்கிறத இறைவன் சொல்லிக்கிட்டே தான் வரான். அதனால தான் வந்து நாங்கள் எங்களுக்கு அனுப்பப்பட்ட வேதத்தை நம்புகிறோம்னு சொன்னால், அப்போ ஏன்பா உங்களுடைய இறை தூதரை கொன்றீங்கன்னு கேட்கக்கூடிய கேள்வி வந்து யார்கிட்ட சொல்லப்படுது? யார் கேட்கணும் அந்த கேள்வியை? அந்த கேள்வி யார் கேட்கணும்? நம்மள்ட்ட தான் சொல்கிறான், முஸ்லீம்கள்ட்ட நீ கேளுப்பா, அவன்கிட்ட அப்படி சொல்றியாப்பா, இது ஏப்பா இப்படி செஞ்ச கேளு அப்படின்னு. அப்போ இதெல்லாம் நம்ம தாவா அடிப்படையில் அவங்கள்ட்ட கருத்து பரிமாற்றம் செஞ்சால் இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், ஒத்த கசீரும் மின் அஹ்லில் கிதாபி லவ் யருத்தூனக்கும் மிம்பாதி ஈமானிக்கும் குஃபாரன் ஹஸதம் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம் மிம்பாதி மாத பய்யன லஹுமுல் ஹக். உண்மையிலே இது ரொம்ப அந்த வசனமும் ரொம்ப வெயிட்டான வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒத்த கசீரும் மின் அஹ்லில் கிதாப், அஹ்லுல் கிதாபுடைய பெரும்பாலான மக்கள் ரொம்ப ஆசைப்படுறாங்க. என்ன ஆசை? அவங்க என்ன ஆசைன்னு சொன்னா, லவ் யருத்தூனக்கும் மிம்பாதி ஈமானிக்கும் குஃபாரா, நீங்க முன்னாடி காஃபிரா இருந்தீங்க, அதுக்கு பிறகு நீங்கள் ஈமான் கொண்டுட்டீங்க, அப்படிதானே? நீங்கள் ஈமான் கொண்டு முஸ்லீம் ஆயிட்டீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தாங்க முடியல. அதனால நீங்க வந்து நான் ஏத்துக்கிற மாட்டேன்னு தனியாக ரிஜெக்ட் பண்ணி போனது தனி, அவங்களுடைய நாங்கள் ஏத்துக்கிற மாட்டேன்னு போயிட்டாங்க. அது மட்டும் அவனுக்கு மனசு திருப்தி வரல. என்ன சொல்றாங்க? முஸ்லீம்களை எல்லாம் எப்படியாவது காஃபிர் ஆக்கிடணும். கரெக்டா? இவங்க ஈமான் கொண்டதுனால ஈமான் கொண்ட இவங்களை எல்லாம் காஃபிர் ஆக்கிடணும். எதனாலன்னு சொன்னா, ஹஸதம் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம் மிம்பாதி மாத பய்யன லஹுமுல் ஹக், அவர்களுக்கு உண்மை இது என்று தெளிவாக தெரிந்த பிறகும் தங்கள் உள்ளங்களில் இருக்கக்கூடிய பொறாமையின் காரணமாக, எப்படி அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுற பாருங்க, உண்மை இது என்று தெளிவாக பய்யன லஹுமுல் ஹக்னு சொன்னா உண்மை பளிச்சுன்னு தெரியுது அவங்களுக்கு. கரெக்டா? உண்மையை சும்மா ஏதோ அங்க அறிஞ்ச அங்கே இல்லை,
தபையனன்னு சொன்னால் கிளியராக தெரியுது உண்மை, இதுதான் உண்மைன்னு. இப்படி தெளிவாக உண்மை அவர்களுக்கு தெரிந்த பிறகும் அந்த பொறாமை வந்து என்ன செய்யுது, உண்மையை ஏற்றுக்கொள்வதை மறுக்கக்கூடிய அளவுக்கு தூண்டுது அவளை. அவ்வளோ மட்டும் தூண்டலை, உண்மை ஏற்றுக்கிட்ட எல்லாத்தையுமே பொய்யானாக்குன்னு சொல்லுது. அப்போ எவ்வளோ வேலை செய்து பாருங்க. அந்த அவங்க அந்த அந்த உண்மையை மறுக்கக்கூடிய தன்மை வந்துட்டா அவன் வீணா போனது மட்டும் இல்லை, நல்லா இருக்கவனையும் வீணாக்கணுன்றதுல ஆசைப்படுறான். அப்போ முஸ்லீம்கள் இஸ்லாத்துக்கு வந்ததை விட்டும் அவர்களை குஃபராக திருப்ப வேண்டும் என்று உண்மை தெளிவான பிறகும் தங்கள் பொறாமையினால் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்துடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? உண்மை அந்த அரபிக்கில் ஒன்று படிச்சு பாருங்க, மஷாலா வெரி பவர்ஃபுல். வத்த கதீரு மின் அஹ்லில் கிதாபி லவ் யருத்தூனக்கும் மிம்பாதி ஈமானிக்கும் குஃபாரன் ஹஸத மின் இந்தி அன்ஃபுஸிஹிம் மிம்பாதி மா தபய்யன லஹுல் ஹக். அப்புறம் அல்லாஹ் சொல்லிக்கான் ஃபாஃபு வஸ்ஃபஹு, நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க, கண்டுக்கிறாதீங்க, அவங்களுடைய விஷயத்தை கண்டுக்கிறாதீங்க, நீங்கள் புறக்கணிங்க என்று சொல்ல அல்லாஹ் இது வரைக்கும் சொல்ற ஹத்தா யத்தி அல்லாஹ் பி அம்ரிஹி, அல்லாஹ் அவனுடைய கட்டளை கொண்டு வர வரைக்கும். அதனால தான் கடைசியில் என்னாச்சு, அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுத்து மக்கா மதீனாவிலிருந்தே மொத்தமாக தொடச்சி எல்லாத்தையும் வெளியே அனுப்பக்கூடிய சூழல் ஏற்படுத்தினான். அந்த பனு கைனுகா இருந்தாங்க, பனு குரைலா இருந்தாங்க, பனு நதீர் இருந்தாங்க, அதே மாதிரி ஹைபரில் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. முழு கட்டுப்பாடையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லீம்களுக்கு கொடுத்தான். அந்த முழு பிரதேசமே அவங்க கண்ட்ரோலில் வந்துச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை வர வரைக்கும் நீங்கள் அவங்கள கண்டுக்கிறாதீங்க என்று இந்த இடத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அதாவது முஸ்லீம்களுக்கு ஃபாஃபு ஒஸ்ஃபஹு என்று முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுவதை இந்த வசனத்தில் பார்க்குறோம். அப்போ எந்த அளவுக்கு பொறாமையினால் முஸ்லீம்களை வழிகெடுக்க, நான் வழிகெட்டேன் போனேன்னு போக மாட்டாங்க, உன்னை எப்படி வழிகெடுக்கிறது அப்படிங்கிறதுலையும் என்ன செய்வாங்க, கவனமான முறையில் அவர்கள் செயல்படுவார்கள், அதுக்காக முயற்சி செய்வார்கள். காரணம் வந்து என்னது, பொறாமையினால் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்போ அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டும்போது இது கால ஈசா இப்னு மரியம யா பனி இஸ்ராயில் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸத்திக லிமா பைன யதைய மினத் தௌராத்தி வ முபஷ்ஷிரன் பி ரசூல் யத்தி மின் பாதி இஸ்மு அஹ்மத் மின் பாதி இஸ்முஹு அஹ்மத். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த யகூதிகள்ட்ட சொல்கிறாங்க, எனக்கு பின்னாடி இப்போ அஹ்மத் என்று ஒரு இறை தூதர் வருவார். கடைசியில் என்ன சொல்லப்படுது, ஃபலம்மா ஜாஅஹும் பில் பையினாத்தி, அந்த இறை தூதர் இவர்களிடம் உண்மையை கொண்டு வந்த பொழுது காலு ஹாதா சிஹ்ரு முபீன், இது மிகப்பெரிய வழிகேடுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போவே அவங்க சொல்கிறாங்க, பின்னாடி இப்படி ஒரு ஆள் வருவார், அவர் உண்மையான இறை தூதர் என்று முன்னறிவிப்பு செஞ்சுட்டு போகிறாங்க. வந்த பிறகு இதெல்லாம் சூனியம் சொல்லி மறுத்து விட்டு அவர்கள் செல்கிறார்கள் என்று இந்த வசனத்தை சொல்வதை பார்க்கிறோம். இதைத்தான் இந்த வசனங்கள் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். அப்போ அஹ்லுல் கிதாபை பொறுத்த வரைக்கும் திருக்குர்ஆனில் இறைவன் எப்படி சொல்லலான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், பெருசாக விளக்கம் சொல்லலாம் தேவை கிடையாது, உனக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். நீ கொஞ்சம் இன்றைக்கி உள்ள அஹ்லுல் கிதாபாக இருந்தாலும் சரி, அவங்க கொஞ்சம் யோசிச்சாங்கன்னு சொன்னால் இது உண்மை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதை மீறி தான் என்ன செய்யணும், நீ மறுக்கணும், மறைக்கணும். இதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய நெருக்கமான சகோதரர்கள் கூட இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவங்க பழைய அந்த குருமார்கள் பாதிரிமார்கள்ட்ட போய் பேசும்போது, ப்ரைவேட்டாக போய் பேசும்போது, இது நமக்குள்ளே ப்ரைவேட்டாக இருக்கட்டும், உனக்கு பிடிச்சது அப்படி மெயின்டைன் பண்ணிவிட்டு நீ இப்போ இஸ்லாத்துக்கு போகிறேன்னா போ, இதையெல்லாம் நம்ம வெளியில் சொல்ல முடியாது, இப்படியெல்லாம் சொல்கிறத பார்க்குறோம். ஏன்னா அவங்களுக்கு தெளிவாக இதை பொய்ன்னு சொல்லவோ அல்லது அவங்க இருக்கிறது உண்மைன்னு நிரூபிக்கவோ முடியாது, அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதே போல் இறுதியாக ஒரே ஒரு செய்தி இதோட முடிச்சுக்கிறோம் நம்ம இன்ஷா அல்லாஹ். இந்த செய்தி என்னவென்று சொன்னால், தாவா அடிப்படையில் நம்ம எவ்வாறு அணுக வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பல கோணம் இருக்கிறது. அதில் ஒரு சின்ன ஒரு கோணம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான் சூரா பக்ராவில். இப்போ நம்ம சொன்ன வசனம் எல்லாம் எந்த சூரான்னு சொல்கிறேன்னா, ஆல்மோஸ்ட் எல்லாமே பக்ராவில் தான் நான் சொல்கிறேன். அப்போ அந்த பக்ராவில் வரிசையாக குறிப்பாக அஹ்லுல் கிதாப், குறிப்பாக இந்த இடத்துல யூதர்களை கவுண்டர் பண்ணுற வசனம் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குன்னு பார்க்குறோம். இது மாதிரி நிறைய நசாராக்கள் சம்மந்தமான வசனம் இதில் சூரா ஆல இம்ரான் வரும். இன்ஷா அல்லாஹ் அதை இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டிங்கன்னா, வ காலு கூனு ஹூதன் அவ் நசாரா தஹ்தது, அந்த மக்கள் வந்து சொல்கிறாங்க, நீ வந்து யார்கிட்ட சொல்கிறாங்க, நம்மள்ட்ட வந்து சொல்கிறாங்க, என்னென்னு சொல்கிறாங்க, நீ ஒன்று யகூதியாவும் இல்லாட்டி நசாராவாகும், யூதனாவும் கிறிஸ்டியனான தான் நீ நேர்வழி பெறுவே அப்படின்னு நம்மள்ட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டிங்கன்னா, இப்படி உங்கள்கிட்ட அவர்கள் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும், குல் பல் மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, இல்லை இல்லை நாங்கள் எது தெரியுமா ஃபாலோ பண்ணுறோம். இப்போ பாருங்கள் அல்லாஹ் ரப்பல் பதில் எப்படி சொல்லப்படுதுன்னா, நாங்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை பின்பற்றணும் இந்த இடத்துல சொல்லலை. அவங்க உனக்கும் யார் மேலே உள்ள யார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், என்ன பண்ணி பேசியிருக்கேன், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நாங்கள் தான் பின்பற்றிட்டு இருக்கோம். ஏன்னா இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நானும் பின்பற்றுறேன்னு தான் அவங்க நம்மகிட்ட ஆர்கியூ பண்ணணும். புரியுது அவங்களுக்கு, அவங்க எப்படி நம்மகிட்ட ஆர்கியூ பண்ணணும், இல்லை இல்லை நான் தான் பின்பற்றேன்னு சொல்லணும், கரெக்ட் தானே.
முகமது நபியுடைய மார்க்கம் இந்த இடத்துல சொன்னால் அதை நீங்கள் பின்பற்றுங்க, நாங்கள் எதை பின்பற்றுன்னு சொல்ல சாத்தியம் இருக்குது. இப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏதோ ஒரு நுணுக்கத்தை இங்கே வச்சிருக்கான்னு நம்ம பார்க்குறோம். நமக்கு அல்லாஹ் அறிஞ்சவனாக இருக்கிறான். இந்த இடத்துல பதில் என்ன சொல்கிறான், குல் பல் மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றோம். அதே மாதிரி அந்த சல்மான் அல் ஃபாரிசி அவங்களுக்கு வந்து அந்த அவருடைய கடைசி மத குரு வஃபாதாருன்னு என்ன சொல்றாரு, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை கொண்டு ஒரு இறை தூதர் வருவார். அப்போ அதான் கனெக்ஷன் அங்கே. அப்போ சொல்லி காட்டுறார், பல் மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, நேரான பாதையை நோக்கி திரும்பக்கூடிய, அதை நோக்கி சாயக்கூடிய அந்த பரிசுத்தமான இப்ராஹிமுடைய மார்க்கத்தை தான் நாங்கள் பின்பற்றுறோம். ஒமாக்கான மினல் முஷ்ரிக்கீன், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, ஷிர்க் வைக்க மாட்டார். அப்போ அடிப்படையில் நீ எல்லாம் என்ன செய்றீங்க, இப்ராஹிம் மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றோம், நீ ஷிர்க் வைக்கிறப்ப, அப்போ ஷிர்க் வச்சா என்ன அர்த்தம் அந்த இடத்துல, என்ன இல்லை, இப்ராஹிமுடைய மார்க்கம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இப்போ நாங்கள் வந்து இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறோம், அவர் ஷிர்க் வைக்கக்கூடியவர் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், ஆட்டோமேட்டிக்காக ஆகுது, நீ ஷிர்க் வச்சேன்னு சொன்னால் நீ இப்ராஹிம் மார்க்கத்தில் எப்படி இருப்ப? அப்போ இப்ராஹிம் மார்க்கத்தில் இருக்கணும்னாலே நீ ஷிர்க் வைக்கக்கூடாது. இப்போ ஷிர்க் வச்சாலே இங்கே இல்லைன்னு அர்த்தம். உனக்கு இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றணும்னா அவர் தான் முஷ்ரிக்கே இல்லையாப்பா, அவர் முஷ்ரிக் இல்லைன்னு சொன்னால் அப்போ நீ ஷிர்க் வச்சுட்டு எப்படி இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்ற முடியும்? அப்போ நாங்கள் தான் கரெக்டுன்னு ஒரு ஆர்குமெண்ட் வருது இல்லை இந்த இடத்துல. சரி, இது அதனுடைய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், கூலு, நமக்கு கமெண்ட். யாருக்கு கூலுன்னு என்ன அர்த்தம், நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க. இதில் கூட ஃபர்ஸ்ட் உள்ள வசனத்திலேயாவது குல், அப்போ சிங்குலர் கமாண்ட், அப்போ அல்லாஹ் ரசூலுக்கு சொன்னால் அல்லது நம்ம எல்லாரும் கமாண்ட் இருக்கு. ரெண்டாவது கமாண்ட் வந்து கமாண்டே ப்ளூரல் அல்லாஹ் சொல்கிறோம், கூலு, நீங்கள் எல்லாம் சொல்லுங்க. இப்போ முஸ்லீம்கள் எல்லாம் யார்கிட்ட சொல்லணும், அஹ்லுல் கிதாபுக்காரங்க ஏதாவது நம்மகிட்ட வந்து பேசினாங்கன்னா இங்கே வா தம்பி உட்காரு, நான் சொல்கிறேன் கேள்வி போட்டு சொல்லி பேசணும். என்ன பேசணும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஆமன்னா பில்லா, நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம், ஒமா உன்சில இலைனா, எங்கள் மீது இறக்கி வரப்பட்ட வேதம் அல் குர்ஆனை நாங்கள் ஈமான் கொண்டோம், ஒமா உன்சில இலா இப்ராஹீம, இப்ராஹிம் மீது இறக்கி வரப்பட்ட வேதம், ஒ இஸ்மாயில, இஸ்மாயில் மீது இறக்கி வரப்பட்ட வேதம், ஒ இஸ்ஹாக்க, ஐசக் என்று சொல்லக்கூடிய அந்த இசாக் நபியின் மீது இறக்கி வரப்பட்ட வேதம், ஒ யாக்கூப, ஜேக்கப் என்று சொல்லக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இறக்கி வரப்பட்ட வேதம், ஒல் அஸ்பாத்தி, அந்த அவங்களுடைய அந்த அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வழித்தோன்றல் அவங்கள்ட்ட வந்த அந்த வேதங்கள், ஒமா ஊத்திய மூசா, மூசாவுக்கு எது கொடுக்கப்பட்டதோ அதை நாங்கள் நம்புகிறோம், ஓ ஈசா, ஈசாவுக்கு எது கொடுக்கப்பட்டதை நாங்கள் நம்புகிறோம், ஒமா ஊத்திய நபியூன, எல்லா நபிமார்களுக்கு எதெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அவ்வளோத்தையும் நம்புகிறோம், ஒமா ஊத்திய நபியூன மிர்ரப்பியும், அல்லாஹ்விடம் வந்து நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விதத்தையும் நம்புகிறோம். அப்போ இந்த லிஸ்ட் எப்படி வருது பாருங்க, நாங்கள் எங்களுக்கு அனுப்பப்பட்ட வேதத்தை நம்புகிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப், இசாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அந்த அவங்க யாக்கூபுடைய சந்ததிகள். அதே போல அல்லாஹ்விடம் வந்து எந்த நபிமார்களுக்கு என்னெல்லாம் வேதம் வந்துச்சோ எல்லாத்தையும் நாங்கள் மொத்தமாக நம்புகிறோம். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும் வ நஹ்னு லஹு முஸ்லிமூன், நாங்கள் என்ன செய்கிறோம், நபிமார்களுக்கு மத்தியில் எந்த வேறுபாடையும் பார்ப்பதில்லை, நாங்கள் அந்த இறைவனுக்கு அடிபணிந்தவர்களாக முஸ்லீம்களாக இருக்கிறோம் என்று நீங்கள் நபியை பிரகடனம் செய்யுங்கள். இந்த பிரகடனத்தில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால், நம்மளை முஸ்லீம்களை யாருமே இந்த இறை தூதரை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு யூதரும் சொல்ல முடியாது, நசாராவும் சொல்ல முடியாது. உதாரணமாக யூதர்கள் வந்து நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கல, இல்லையே நான் தான் என்ன சொல்லிக்கிறோம், ஒமா ஊத்திய மூசா நாங்கள் ஏற்றுக்கிறோம் பாடு. அவன் யகூதி வந்து நம்மளோட இது கிறிஸ்டின் வந்து சொன்னால் ஒமா ஊத்திய ஈசா அலைஹிஸ்ஸலாம் இங்கே நம்பியிருக்கிறோம். நம்புற மட்டும் இல்லை, இவங்களுக்கு மத்தியில் நம்ம டிஃப்ரென்ஸ் கூட பார்க்கல, எல்லாமே எங்களுக்கு இறை தூதர். இப்படி தான் நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் முஸ்லீமாக இருக்கோம், நீ எப்படியா, கரெக்டா? அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, அப்போ நம்மள்கிட்ட யாருமே நீங்கள் ஏன், நல்லா கவனிச்சுக்கிறீங்க நான் சொல்லக்கூடிய சென்டென்ஸ் சார், நம்மள்கிட்ட யாருமே நீங்கள் ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கிறான்னு கேள்வி கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? ஏன்னா நம்ம தான் ஏற்றுக்கிறோமே, கேள்வியே கிடையாது. ஆனால் நம்ம கேட்கலாம், என்ன கேள்வி கேட்கலாம், யகூதிகள்கிட்ட என்ன கேள்வி கேட்கலாம், நம்ம யகூதிகள்கிட்ட ரெண்டு விஷயத்தை கேட்கலாம். நம்ம என்னது, நீ ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கல, ஏன் முகமது ஏற்றுக்கல, ரெண்டுக்கும் தான் பதில் சொல்லணும். ஏற்றுக்கடல ஏன் பதில் சொல்லணும்ல, குறைஞ்சபட்சம் பதில் கரெக்ட் பதிலோ தப்பு பதிலோ குறைஞ்சபட்சம் பதிலை சொல்லணும். அந்த பதில் குறைஞ்சபட்சம் உனக்கு திருப்தியாக இருக்காடாவது நீ பார்க்கணும். யாரு, யகூதியாக இருந்தா. கிறிஸ்தவர்கள்ட்ட போய் நம்ம என்ன கேள்வி கேட்கலாம், குறைஞ்சபட்சம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கரெக்டாக ஏற்றுக்கிட்டியா தப்பாக ஏற்றுக்கிட்டியா அது தனி பிரச்சனை. ஆனால் முக்கியமாக இன்னொரு கேள்வி என்ன கேட்கலாம், முகமது நபி ஏன்பா நீ ரிஜெக்ட் பண்ணுற நீ? ஏன்னா முகமது நபி அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்தாங்க, அவங்க தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மேன்மைப்படுத்துகிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சிறப்பித்து அகில உலகத்துக்கு மத்தியில் ஒரு பெரிய அந்தஸ்தோட ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பல்வேறு செய்திகளை வந்து பிரச்சாரம் செய்கிறாங்க.
அதே மாதிரி அவங்களுடைய கருத்து வந்து அதாவது உலகத்தினுடைய மிகப்பெரிய பகுதி மக்கள் அதை பின்பற்றுகிறாங்க. இப்படி இன்னும் பல விஷயத்தை இன்ஷால்லா அடுத்த டாபிக் வரும்பொழுது அந்த இன்னும் பல வரலாற்று ரீதியான விஷயங்களையும் பேசுவோம். அப்போ பல காரணம் இருக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுக்காமல் இருப்பதற்கு. அப்போ இவ்வளோ காரணத்தை மீறி இந்த இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் ஏன் ரிஜெக்ட் பண்ணுறீங்க? இல்லை அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியும், எங்களுக்கு சொல்ல தேவையில்லை. குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும், ஓ மனசுக்காவது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆனால் நமக்கு எந்த கேள்விக்கு இந்த வகையில் பதில் சொல்ல தேவையில்லையே. நாங்கள் தான் எல்லாரும் ஓகே, எல்லாரும் ஏற்றுக்கிறோம். இறைவன்கிட்ட வந்த எல்லா நபியும் எங்களுக்கு ஓகே, நாங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம். நாங்கள் எங்கள் பாகுபாடு பார்ப்பதில்லை, அல்லாஹ்வுக்கு அடிப்படைந்தவர்களாக இருக்கிறோம். அப்போ நம்மளை மாதிரி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதாவது ஒரு அறிஞர் வந்து பேர் சரியாக ஞாபகம் இல்லை, ஒரு மேலை நாட்டு அறிஞர் திருக்குறள் ஃபுல்லாக படிக்கிறார். படித்த பிறகு அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, திருக்குறளில் உங்களுக்கு ரொம்ப வெயிட்டான வசனம் அல்லது ஒரு ஆழமான கருத்துடைய வசனம் எது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, ஒரு வசனத்தை நான் சொல்லுவேன் உங்களுக்கு. அந்த வசனம் சூரா பக்கரா 136வது வசனம், அதான் இந்த வசனம். அவர் சொல்றாரு, இது மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக உள்ளடக்கிய எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பறந்து விரிந்த ஒரு வசனத்தை வேற எந்த வேதத்திலையும் பார்க்க முடியாது. இது அவ்வளவு பவர்ஃபுல்லான வசனம் அப்படின்னு அவருடைய கருத்தை பதிவு செய்து பாருங்க. ஆக இப்படிப்பட்ட பல்வேறு பரிணாமங்கள் இருக்கின்றன. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இஸ்லாமிய மார்க்கம் உண்மை என்பதற்கு பல்வேறு ஆதாரங்கள் தருவதை பார்க்கிறோம். அதில் இந்த அஹ்லுல் கிதாப் சம்பந்தமான செய்திகளை இன்றைக்கி பார்த்தோம். இதே போல் அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் இது போன்ற தொடர்ந்து செய்திகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த தலைப்பு முடிக்கிற வரைக்கும் என்னென்ன செய்திகள் இருக்கிறதோ அவைகளை தொடர்ந்து பார்க்க முயற்சி செய்வோம். சிறப்பான விஷயங்களை நம்ம பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. எல்லா விஷயங்களும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்று கூறியவனாக இந்த அளவோடு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.